சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அது கூட கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சம் முழு மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் வதங்கின பிறகு அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. சால்ட்டு, கொஞ்சம் ஹோம்மேடு மசாலாத்தூள், மஞ்சத்தூள், அது கூட பெருங்காயம் சேர்த்து நல்லா இந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அரை மணி நேரம் முன்னாடியே ஒரு 2 டம்ளர் ரைஸை ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த கிளாஸில் தான் போட்டேன். இதால் 2 கிளாஸ் போட்டேன். இதுக்கு 4 கிளாஸ் தண்ணி. ரெண்டு 3 4. இப்போ லைட்டாக அதை கரண்டியால் கிண்டி விடுங்க. வாவ், சூப்பர்! நல்லா சிம்பிளான தக்காளி சாதம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.